ஐயா, இந்த சகோதரரும் சகோதரியும் பீகாரிலே தரிசனம் பெற்று எங்களோடு கூட தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களால் ஊழியத்துக்கு எப்படி அழைத்தார் என்பதை குறித்து சாட்சி சொல்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னையும் இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தி வைத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் மத்தியிலே நாங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்பதையும் ஊழியத்திற்கு எங்களுக்கு எப்படி அழைப்பு என்பதையும் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாங்கள் இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். நான் ரட்சிக்கப்பட்டது சிறுவர் ஊழியத்தின் தான். ஈவினிங் டைமில் எங்கள் பகுதியில் சண்டே கிளாஸ் நடைபெறும். அந்த இடத்துல நாங்கள் செல்வோம். ஏனோ தெரியாது, இயேசு கிறிஸ்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அம்மா அப்பாக்கள் மத்தியில் எதிர்ப்பு இருந்தாலும் ஆனால் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோம். ஒரு காலகட்டத்தில் அம்மாவுக்கு சாத்தான் பிடியில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மாந்திரிக செய்வினையினால் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால பக்கத்தில் இருந்த ஒருவர் மூலிமா தான் அம்மாவை சபைக்கு கொண்டு போனோம். கர்த்தர் அற்புதமாய் விடுதலை கொடுத்தார். அதன் மூலியமாய் குடும்பமாய் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல, எல்லாரும் ஊழிய அழைப்பு பெற்றிருந்தார்கள். எனக்கும் அந்த தரிசனம் இருந்தது. ஆனாலும் நான் படிச்சுட்டு எனக்குள்ள ஒரு பெருமை. எனக்கு என்ன சொல்லுவேன்னா, நான் உண்மையாக இந்த இடத்துல நான் சொல்கிறேன், எனக்குள்ள ஒரு பெருமை. எனக்கு எல்லாம் இருக்காங்க. எனக்கு அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாம் இருக்காங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு எதுனா எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்கன்ற ஒரு இதுவில் வாலிப காலங்களில் படிச்சுட்டு வேலைக்கு போன சூழ்நிலையில் என்ன ஆயிடுச்சு, ஆண்டவரை விட்டு கொஞ்சம் விலகிட்டேன். ஆண்டவரை விட்டு விலகிட்டு எனக்குள்ள ஒரு பெருமை, நமக்கு எதுனா ஒன்றா செய்கிறதுக்கு நமக்குன்னு இருக்காங்க, நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் எல்லோரும் அண்ணனுக்கு திருமணமாகி தனியாக போயிட்டாங்க. எல்லோரும் மூத்தவங்களாம் திருமணமாகி போயிட்டாங்க. கடைசியாக அப்பாவும் சிக்காய் நின்றுட்டாங்க. கடைசியாக குடும்ப பாரன்றது என் தலைமையில் வரும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ ஆண்டவரை நான் தேட ஆரம்பித்தேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே எனக்கு யாருமே எல்லாம் இருக்கிறாங்கப்பா, ஆனால் எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லையா, அது ரொம்ப கஷ்டம். அப்போது அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் அதிகமாக தேட ஆரம்பித்தேன். ஆண்டவரே நாம் விலகி போனது தப்பு. ஆண்டவரே என்னை மன்னிங்க. ஆண்டவரே உம்முடைய தரிசனம் எனக்கு இருக்குது, ஆனாலும் உம்முடைய வழி விட்டு நான் பின்வாங்கி போயிட்டேன். ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் அற்புதமாக என்னுடைய திருமண காரியத்தை நடத்தி கொடுத்தார். திருமண காரியத்தில் கூட என்கிட்ட கேட்டாங்க, உனக்கு ஊழியக்கார கல்யாணம் பண்ணி தட்டுமா? அந்த நேரத்தில் நான் சொன்னேன், எனக்கு ஊழியக்கார வேணாம், நான் ஊழியம் செய்ய மாட்டேன், எனக்கு விசுவாசியே பார்த்து கட்டி வைங்க சொன்னேன். அதே மாதிரி தான். ஆனால் விசுவாசி தான் கட்டினாங்க. ஆனாலும் கர்த்தர் சங்கீதம் 139 சொல்லுது, சமூகத்துக்கு மறைவாய் நான் எங்கே ஓடுவேன், சமுத்திரத்தின் ஆழத்தில் சென்றாலும் அங்கேயும் வலதுக்கரம் என்னை பிடிக்கணும் வசனம் சொல்லுது. அந்த மாதிரி எனக்கு ஊழியம் வேண்டான்னு நான் விலகி சென்றாலும், நான் திருமணம் முடிஞ்சு போய் அடுத்த வருஷமே அந்த சபையில் திருமணம் செய்யப்படுறது பாண்டிச்சேரி பக்கம் எனக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க. அந்த இடத்துல எங்கள் ஆலயத்தில் வேதாகம கல்வி பயிற்சி எனக்கு நடந்தது. 1 வருஷம் நடந்தது. அந்த இடத்துல எங்கள் கணவருக்கு தான் கிடச்சிது. ஆனால் எங்கள் கணவர்னு சொல்லிட்டாங்க, எனக்கு வேண்டாம், எங்கள் மனைவியை சேர்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. சேவா பாரத் மூலியமாக 1 வருட வேதாகம கல்வி பயிற்சி பட்டு கன்னியாகுமரியில் ஆர்டினேஷன் கிடச்சிது. இவ்வளோ ஊழிய பாரம் அழைப்பு இருந்தோம் ஊழியத்துக்கு போகாமல் ஆர்டினேஷன் வாங்கிட்டு நான் வீட்லேயே உட்காந்து சமைச்சிட்டு தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் நாங்கள் கூட்டு ஜாயின்ட் ஃபேமிலியாக ஒரு 12 பேர் மொத்தம் எல்லாரையும் கேட்பாங்க, நான் சென்னைக்கு போனால் இந்த காலகட்டத்துலேயும் ஜாயின்ட் ஃபேமிலியில் வாழறது நீ ஒருத்தி தான் சொல்லுவாங்க. கூட்டு குடும்பம்னால நிறைய பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் மத்தியில் நாங்கள் கடந்து போகணும். ஒரு 10 வருஷம் ஜாயின்ட் ஃபேமிலியாக வாழ்ந்துட்டேன். ஒரு காலகட்டத்தில் எனக்கு பிரச்சனை வேண்டாம் சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஒரு 4 வருஷம் நாங்கள் சென்னை பக்கம் வந்துட்டோம். சென்னை பக்கம் வந்தோடனே ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கும்போதாவது ஆண்டவரை நல்லா தேடணும், நல்லா உறுதியாக பிடிச்சி. சென்னை வந்தோடனே எங்கள் கேட்க ஆள் இல்லை. நாங்கள் சுதந்திரமாயிட்டோமா, திரும்பவும் ஆண்டவரை விட்டு விலகி போக ஆரம்பிச்சுட்டு சென்னை வந்தோடனே வேலைக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கே போனாலும் எனக்கு 10 வருஷம் ஆகிடுச்சு, நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணி வந்தேன். எங்கே போனாலும் உங்களுக்கு வேலை கிடைக்காது, ஏன்னா உங்களுக்கு 10 வருஷம் கேப் ஆகிடுச்சு. நம்மளுக்கு பொய் சொல்லவும் வரல, இங்கே வேலை செஞ்சேன் அங்கே வேலை செஞ்சேன் சொல்லிட்டு சொல்லவும் வரலையா, எல்லா இடத்துலையும் எனக்கு ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு, உங்களுக்கு வேலை இல்லைன்னு. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அப்புறம் யோசித்தேன். திடீர்னு ஆண்டவர் என்னோட பேசினார், ஆண்டோடைய வேலை இருக்கும்போது நம்ம உலக வேலையாக தேடினா இது எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு ஒரு மனசுக்குள்ளே எனக்கு தோண்டிகிட்டே இருந்தது. அப்போ
எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப பிரயாசப்பட்டார். சரி அவங்க பிரயாசப்படுறாங்கன்னு அவங்க கூட நானும் ஓடினேன். ஒரு காலகட்டத்தில் எனக்கு சுத்தமாக வேலை, எங்கே போனாலும் வேலை, ரிஜெக்ட் ரிஜெக்ட் ரிஜெக்ட். எத்தனையோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டேன். சரி நாங்கள் சொல்கிறேன்னுவாங்க. அப்புறம் பார்த்தா ஒன்றுமே வராது. சரி அதுக்கப்புறம் விட்டுட்டேன். திடீர்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லாத ஆயிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் அப்போ குடும்பமாக ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, எங்களுக்கு ஊழிய அழைப்பு இருக்குது. ஆனால் ஊழிய அழைப்பு இருந்தும் ஆண்டவரே, நாங்கள் ஊழியம் செய்யாமல் உலக வேலைக்காக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதுனால எங்களுக்கு இந்த பிரச்சனை சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் 6 மாதம் ரொம்ப படுத்த படுக்கை ஆகிட்டார். அந்த காலகட்டத்தில் நாங்கள் குடும்பமாக ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, அப்பா நாங்கள் இனிமேல் நாங்கள் ஊழியம் செய்கிறோம், நாங்கள் நாங்கள் அந்த காலகட்டத்தில் என்னாச்சுன்னு, ஆண்டவரே உண்மை தேடாத நாட்களுக்காக என்னை மன்னிங்க ஆண்டவரே, உண்மை நினைக்காத நாட்களுக்காக என்னை மன்னிங்க, உங்களுடைய வேதத்தை வாசிக்காத நாட்களுக்காக என்னை மன்னிங்கன்னு ஒரு காரியத்தையும் சொல்லி நாங்கள் அறிக்கையிட்டு ஆண்டோட சமூகத்தில் நாங்கள் அறிக்கையிட்டு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். அதன் பிறகு ஒரு அருமையான ஆவிக்குரிய தகப்பனாருடைய ஐக்கியம் என் கணவருக்கு கிடைச்சது. சாமுவேல் சுதர்சன் அவங்க வந்து 1 வருட காலம் அவர்களை ஆண்டவருக்குள்ளாக நடத்தி அவருக்கும் ஆர்டினேஷன் வாங்கி கொடுத்தாங்க. அதன் பிறகு நாங்கள் இப்போ குடும்பமாக இம்மானுவேல் குளோரியஸ் மிஷனில் நாங்கள் இணைஞ்சு ஆண்டவருக்காக சேவை செய்கிறோம். இந்த தமிழ்நாட்டு ஊழியங்களில் இருந்துட்டு நான் வட மாநிலங்களுக்கு போகும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு வாஞ்சியாக வராங்க. உண்மையாக சொல்லணும்னா நாங்கள் சென்னையில் இருக்கும்போது முதல் சர்வீஸுக்கு கடந்து செல்லணும்னா எங்கள் பிள்ளைங்களை எழுப்பணுமே, தூங்குறாங்களேன்றதுக்காகவே முதல் சர்வீஸ் நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டு 2வது சர்வீஸ் செகண்ட் சர்வீஸுக்கு தான் அட்டன் பண்ணுவோம். ஆனால் அந்த இடத்துல பார்த்தா நான் கேட்பேன், இவங்க இவ்வளோ காலையில் வராங்களே எப்போன்னு. அப்போ சொல்லுவாங்க, அவங்க 2 மணிக்கு எழுந்து பஸ்ஸு பிடிச்சி என்னென்னமோ பிடிச்சி கரெக்டாக 10 மணி சர்வீஸ்னால் 8 மணிக்கு இத்தனை 4-5 மணி நேரம் பிரயாணப்பட்டு ஆண்டவரை தேட ஆண்டவர் சமூகத்தில் வராங்க. அப்போ வந்து நான் யோசிப்பேன், ஏசப்பா எங்களுக்கு பக்கமே சபை இருந்தோம், நாங்கள் முதல் சர்வீஸ் அட்டன் பண்ணுறதுக்கு நான் யோசிப்பேன், இங்கே இருக்கிற மக்கள் ஆண்டவரே இவ்வளோ தூரம், கிட்டத்தட்ட நான் கேட்பேன் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்பேன். ஒருத்தர் வந்து 130-140 மைல் தாண்டி வராங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவரே தமிழ்நாட்டில் அநேக வசதிகள் இருக்கிறது, உம்மை தேடுற வாசல் அநேகமாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஆண்டவரே உம்மை தேடுறது குறைஞ்சிட்டோம், உம்மை நேசிக்கிறது குறைஞ்சிட்டோம். உண்மையிலே நான் வந்து அங்கே போய் தான் வந்து நிறைய காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஆண்டவரே நாங்கள் தமிழகத்தில் இருக்க எங்களோட வாழ்க்கையில் வச்சு நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஆண்டவரே நாங்கள் உங்களை தேடுறதுலையும் உங்களை நேசிக்கிறதுல உங்களை வாஞ்சிக்கிறது அதிகமாக குறைஞ்சிருக்கு. இங்கே உள்ள மக்களை பார்க்கும்போது ஆண்டவரே எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அந்த மக்கள் வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க, ஆண்டவரை வாஞ்சியாக தேடுறாங்க. உண்மையாக அந்த இடத்துல நாங்கள் வர்ஷிப் பண்ணும்போது கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கும். என் கண்ணுலேருந்து தாரையாக எதுக்கு தண்ணி வருதுன்னே தெரியாது. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கும் போது அவ்வளோ என்னையும் அறியாமல் தாரையாக தண்ணி ஊற்றும் எனக்கு. அந்தளவுக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தை வந்து அந்த மக்கள் மத்தியிலே நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அநேக கிராமங்களுக்கு கிட்டெல்லாம் கிடையாது, ஒரு சபையும் கிட்டன்றதே கிடையாது. இங்கே தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு பக்கமாக வந்து நிறைய சர்ச் இருக்குது, ஆனால் அங்கே கிடையாது. ஒரு தாலுக்காவுக்கும் ஒரு சபை இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஒரு சபைக்கு நாங்கள் கடந்து செல்லும்போது 80 கிலோமீட்டர், 70 கிலோமீட்டர், 60, 50 இப்படி தான், இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் போவோம். சரியான பஸ் வசதிகள் இருக்காது. ஆனால் அது மத்தியிலேயே மக்கள் கடந்து வராங்க, ஆண்டவரை தேடுறாங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கணும். நமக்கு எவ்வளோ வாசல் தமிழகத்தில் ஆண்டவர் திறந்து கொடுத்துருக்கிறாரு. நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிறோம். பீகார் மாநிலத்தில் நான் எதுவுமே போட முடியாது, பயமாக இருக்கும். அப்புறம் அந்த மாதிரி மக்கள் கடந்து வராங்க, ஆண்டவரை உறுதியாக பிடிக்கிறாங்க, தேடுறாங்க. அப்படின்னும்போது நாங்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவரை நேசிக்க, இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேட நாங்கள் அந்த மக்கள் மத்தியில் கற்றுக்கொண்டோம். அது மாத்திரமில்லை, அற்புதங்கள் நிறைய நடக்குது. ஆனால் வந்து எங்கள் பாஸ்ட் வந்து ரொம்ப தாழ்மையானவராக எதையும் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் முதலாக இந்த சாட்சியை மட்டும் சொல்லிடுறேன் நான். நாங்கள் முதலாக ஊழியத்துக்கு போகும்போது எங்களை ஒரு கிராமத்துக்கு எங்களுக்கு அழைச்சி கொண்டு போகிறாங்க. 70 கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் போனோம். அவங்க வந்து ஆண்டவரை அறியாத மக்கள் தான்.
அந்த 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 வீட்டில் உள்ள ஒரு மூத்த மகன் 2 வருஷமாக டிவியில் படிக்க ஆகிட்டார். நான் அந்த மகனை பார்க்கும்போது வெறும் வந்து எலும்பில் தோல் மூடி இருந்தது. அந்த மாதிரி சூழ்நிலை தான் எங்களை ப்ரேயர் பண்ண கூட்டிகிட்டு போனாங்க. அப்போது அந்த மகனை பார்த்துட்டு இருந்த அவள் தங்கச்சிக்கும் வந்துட்டு அவளுக்கு என்னாச்சு, அவள் சிக்காயிட்டான்ட்டு கல்யாணமும் நின்று போச்சு. ஏற்கனவே ஒரு மகன் செத்து போயிட்டார் அந்த வீட்டில். எங்களை கூப்பிட்டு அழைச்சி ஜெபம் பண்ணும்போது எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு 2 வாரம் கழித்து ஃபோன் பண்ணாங்க, அந்த சகோதரனுக்கு சுகம் கிடச்சிருச்சு, எழுந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாத்திரமில்ல, அந்த சிஸ்டர் வந்து அந்த தங்கச்சி வந்து ஒரு 10 அடி கூட நடக்க முடியாது அவளுக்கு. அவள் வந்து 70-60 கிலோமீட்டர் தாண்டி முசுபுல்பூர் சர்ச்சுக்கு வந்தாங்கன்னும் போது ரொம்ப ஆண்டவர் பெரிய காரியம் செஞ்சார். இன்னும் அந்த குடும்பம் வந்துட்டு இருக்கு. அது மாத்திரமில்ல, எங்கள் ஊழியர் செய்கிற ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பீகார் மாநிலம் வந்து பயங்கர விக்கிரக கட்டு, அது மாத்திரமல்ல உபச்சார வேஸ்தனு கட்டு நிறைய உண்டு. நாங்கள் ஒரு ஈவினிங் டைமில் பாஸ்டர்ஜியும் நாங்கள் எல்லாமே பேசிட்டு இருக்கும்போது எங்களோட கூட சில காரியங்களை அவர் பேசினார். அந்த நாள்லேருந்து அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் பீகார் மாநிலத்தில் வந்து விபச்சாரத்தின் ஆவி ஜாஸ்தி உண்டு. நாங்கள் சர்ச்சுக்கும் எங்கள் வீட்டுக்கும் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். நாங்கள் அங்கே கடந்து செல்லும்போது நம்ம தமிழகத்தில் அப்படி கிடையாது, ஆனால் அந்த இடத்துல உண்டு. நான் கவுண்ட் பண்ண வரைக்கும் ஒரு 5 விபச்சார விடுதிகள். நாங்கள் அந்த இடத்த கடந்து தான் செல்லணும். ஒரு மசூதி இருக்குது, ஒரு கோயில் இருக்குது, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இதுக்கு நடுவில் இந்த காரியங்கள் நடக்குது. இப்போது இந்த ஆவி வந்து நாங்கள் அப்போல்லாம் நாங்கள் ஆண்டவரே இந்த மக்கள்லாம் ஏன் இப்படி இருக்காங்க, இவங்களாம் ரட்சிக்க போனோம். நாங்கள் போகும்போது ஜெபம் பண்ணிட்டே போவோம். எங்கள் 40 நாள் செயின் ப்ரேயர் எங்களுக்கு சொன்னதுலேருந்து நாங்கள் இந்த காரியத்துக்காகவும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்களுடைய சபையில் எங்களுடைய விசுவாசிகளுக்குள்ள எங்கள் ஊழியக்காரங்களுக்குள்ள ஆண்டவரே இந்த விபச்சார ஆவி வேசித்தனத்தின் ஆவி கிரியை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, அதிகாரம் துரைத்தனத்தோடும் வானமண்டலில் பொல்லாத ஆவிங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு வேதத்தில் பார்க்குறோம். அது நாங்கள் பீகாரில் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா வந்து தமிழகத்தில் இந்த சில குடும்ப பிரச்சனைகளே நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் பீகாரில் பயங்கர விக்கிரகத்தின் சக்தி, அது விபச்சார சக்தி, அதெல்லாம் வந்து மக்களை வந்து ரொம்ப கட்டி வச்சிருக்கு. இந்த கட்டில் இருந்தால் மக்கள் விடுவிக்கப்படணும். கடலில் எப்படி மீன் வாழுதோ அது மாதிரி தான் நாங்களும் வாழ்கிறோம். ஊழியக்காருக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. எந்த சத்துரு வந்து ரொம்ப போராட்டங்களை கொண்டு வர்றான். நாங்கள் இந்த 40 நாள் செயின் ப்ரேயரில் ரொம்ப அதிகமாக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். விசேஷமாக எங்கள் ஸ்ரீலன் பாஸ்டர் ஐயா குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நானே என் கணவர் அநேகமாக பேசுவதுண்டு. நம்ம ஒரு குடும்ப பாரத்தை சுமக்கிறதே நமக்கு பெரிய விஷயம். இவங்க வந்து அநேக பாரங்கள், அநேக குடும்பங்களோட பிரச்சனைகளை இவங்க தலைமையில் வச்சுருக்காங்க. அதிலிருந்து நாங்கள் வந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். அங்கே பீகாரில் 80 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் அவங்க பிரயாணம் பண்ணி ஆராதிக்க போகிறாங்க உற்சாகமாக. பாருங்கள், அதுவும் அங்குள்ள பிரயாணம் எப்படின்னா, நம்ம ஒன்னேகா இங்கேருந்து அருப்புக்கோட்டைக்கு 1.5 மணி நேரத்தில் 1.25 மணி நேரத்தில் போயிடலாம். ஆனால் அந்த 70 கிலோமீட்டர் போனால் அவங்க 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் எடுக்கணும் கர்த்தரை ஆராதிப்பதற்காக. அவ்வளவு அவங்க வேகமாக தியாகம் பண்ணுறாங்க. இன்றைக்கு நம்ம சபையில் ஆராதனைக்கு வந்து 10 நிமிஷம் ஆகிட்டு இன்றைக்கி லேட் ஆக்கிட்டாங்களே அப்படின்னு நினைப்போம். பாருங்கள், அவங்க ஆராதிக்க வர்றதுக்காகவே 6 மணி நேரம் 7 மணி நேரம் பிரயாணம் பண்ணி சில இடங்களில் மலைகளை ஏறி ஆண்டவரை தேடுறாங்க. ஹல்லேலூயா. அப்படியான நாம் எப்படி இருக்கணும் ஆண்டவரை தேடுறதில்ல? எல்லா நாளும் வந்து கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். எல்லா நாளும் ஊழியம் செய்யணும். எல்லா நாளும் அவருக்காக வாழ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நல்ல சாட்சிக்காக எல்லாரும் ஒரு நிமிடம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரியாம் சோத்திரியா சோத்திரியா சோத்திரம். ஒரே ஒரு அறிவிப்பு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அருமையான மிஷனரி அப்போஸ்தலர் ஸ்டான்லி ஐயாவுடைய ஆவிக்குரிய அநேக புஸ்தகங்கள் நம்முடைய சபைக்கு பிளெஸ்ஸிங் யூத் மிஷன்லேருந்து கொண்டு வர்றாங்க. இங்கே அது வைக்கப்படும். நீங்கள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆழமான சத்தியங்கள் தேவனிடத்திலேருந்து கற்று அருமையான மிஸ்டர் ஸ்டான்லி ஐயா, அவங்க பெரிய இன்ஜினியராக இருந்தவங்க, ஆண்டவர் ஊழியத்துக்கான எல்லாத்தையும் விட்டுட்டு
அவங்க அர்ப்பணித்த தேவனுடைய தாசன். நம்முடைய சபையிலேருந்து மிஷினரி ஊழியங்களை தாங்கி கொண்டு இருக்கிறோம். அவங்க நிறைய புஸ்தகங்களை நான் அடுத்த வாரம் இங்கே வைப்பாங்க. நீங்கள் ஆளுக்கு தேவையான புஸ்தகங்கள், பைபிளை பற்றி, வேத சத்தியங்களை பற்றி, ஆவிக்குரிய வரங்களை பற்றி, கர்த்தரை ஆராதிப்பதை குறித்து, தேவ சித்தம், நிறைய புஸ்தகங்களை ஏற்றிருக்காங்க. இந்த நோட்டீஸ், இந்த பேம்ப்ளெட் இங்கே போகும்போது ஆளுக்கு ஒன்று எடுத்து இதை படிச்சுட்டு இன்னும் என்னென்ன புக்கு வாங்கணுமோ நீங்கள் வாங்குங்க. ஒரு ஜவுளி கடைக்கு போனால் நிறையா என்ன நம்ம திராணிக்கு மேலே வாங்க பிரயாசப்படுவோம். அப்படி இது ஆவிக்குரிய நமக்கு அலங்காரத்தை கொடுக்கக்கூடிய புஸ்தகங்கள். அதனால் நீங்கள் வாங்கி பயன்பெறுங்கள். கர்த்தர் உங்களை அது குறித்த ஒரு வீடியோ கிளிப் வந்து கூட்ட முடிவில் போடுவாங்க, வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் நம்ம இப்பொழுது அருமையான தேவனுடைய தாசன் ஆரோக்கியசீலன் அப்போஸ்தலர் ஆரோக்கியசீலன் ஐயாவுடைய கரங்கள் கொடுக்கிறேன். அவங்களும் அம்மாவும் நம்ம மத்தியில் வந்திருப்பது ஒரு சந்தோஷமான காரியம். அவங்க பிள்ளைகள்லாம் அங்கங்கே வெளியே போய்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பின்னால் இருக்கிறவங்க சின்ன குட்டி குட்டி பிள்ளைகள், அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு குட்டி பிள்ளை ஒரு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்ம இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய தாசன் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் சோதரிப்போம். சோதரியா நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்தீரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர்நிலமாகுமே. வனாந்தீரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர்நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, அன்பின் ஆண்டவரே, மகு ஸ்தோத்திரம். இந்த உயிர்த்தெழுந்த நாளின் காலை வேளையிலும் உடைய சமூகத்தில் வரும்படியாய் நிறுத்தி கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தந்தீர். ஆராதனை எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவரே. இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா எங்களை தாழ்த்தி உங்களுடைய பரிசுத்த சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். பேதுரு அவனை நோக்கி 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு
சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உயிர்த்தெழுந்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் விட எல்லாவற்றை பார்க்கலும் வெளியேறப்பட்ட அந்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது. அவர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரை இக்காலத்தில் ராஜ்யத்தில் இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று. அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஆளுகை செய்வீர்கள். அல்லேலூயா. நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இது ஒரு ஆவியானவருடைய காலம். பரிசுத்த ஆவியானவர் எங்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நாம் நமக்குள் எப்படிப்பட்ட ஒரு வல்லமையை நாம் பெற்றிருக்கிறோம். சீடர்கள் இயேசுவோடு சரீரத்திலே வாழ்ந்த காலத்திலே அவர்களால் செய்ய முடியாத காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் பெற்றபோது அவர்கள் செய்தார்கள். இந்த வல்லமை எதற்கு என்றால், நம்மால் முடியாத காரியத்தை நாம் என்ன செய்வதற்காக ஆண்டவர் நமக்கு அந்த ஆவியை கொடுத்திருக்கிறார். நாம் வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். அல்லேலூயா. இன்றைய காலையிலும் நாம் யோசேப்பை குறித்து தியானித்தோம். பார்வோன் ஆண்டவரை அறியாத ஒருவன் சொல்லுகிறார், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ? ஆபிரகாமை குறித்து அப்படி சொல்லப்படவில்லை, ஈசாக்கை குறித்து சொல்லப்படவில்லை, யாக்கோபை குறித்து சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த முற்புதாக்களை கடந்த பிறகு யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை நாம் காண்கிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது, அவர் அங்கு போத்திபாருடைய வீட்டிலே இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு பாவ சோதனை, ஒரு பெரிய தினந்தோறும் ஒரு பாவ சோதனை. வேதம் கிடையாது, ஒரு ஐக்கியம் கிடையாது, ஒரு வழிநடத்துபவர்கள் கிடையாது, தனிமை. அந்த நேரத்தில் கூட ஒரு பெரிய ஒரு சோதனைக்கு அந்த 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 இருளில் இருக்கிற மக்கள் மத்தியிலே, இருளின் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு சோதனைக்கு இடம் கொடாமல் அவர் காக்கக்கூடிய ஒரு வல்லமை அவருக்குள்ளே இருந்தபடினால்தான் ஆபிரகாம் ஆளவில்லை, ஈசாக்கு ஆளவில்லை, யாக்கோப் ஆளவில்லை, யோசேப்பு இந்த ராஜ்யத்தை ஆளும்படியாய் ஆண்டவர் கிரியை செய்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். யோசேப்பு சூழ்நிலையை குறை சொல்லவில்லை. இன்றைக்கு நிறைய பேர் சொல்லுகிறார்கள், நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருந்தால் நீங்களும் அப்படிப்பட்ட காரியத்தை தான் செய்திருப்பீர்கள். சூழ்நிலையிலே அநேகம் பேர் குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யோசேப்பு உடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்த ஆவியானவர் நிறைவே பெற்றவன். மனது அளவில் கூட பாவம் செய்ய பயப்பட்ட காரணத்தால் தான் இந்த பெரிய பாவத்திலிருந்து தப்பிக்க முடிந்தது. ஒருவேளை அவர் சிந்தையிலே கூட பாவம் செய்திருக்க மாட்டார். அதனால்தான் ஒரு பெரிய சோதனையை, தனிமையிலே அவரால் வந்த சோதனையை அவரால் எதிர்த்து நிற்க முடியும் என்றால் சிந்தனையிலே கூட என்ன செய்திருக்க மாட்டார், பாவம் செய்ய பயந்திருப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறோம், ஆவியை பற்றுகிறோம், ஆவியை நிறைந்து பாடுகிறோம். தனியாக இருக்கும் பொழுது மொபைலிலே நம்முடைய கண்கள் அசுத்தத்தை பார்க்கிறதா, நம்முடைய இருதயம் அசுத்தத்தை யோசிக்கிறதா? இன்றைக்கு இந்த செல்போன் மூலமாய் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், வீட்டிலே போய் சீரியல், மொபைல் மூலமாய் அசுத்தங்கள் நிறைய பெருகி கொண்டிருக்கிறது. நாம் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக இருந்தோமானால் முதலாவது நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியுடைய வரம் அல்ல, பரிசுத்தமாய் வாழ்வோம். எலிசாவுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது எலிசா விரும்பி கேட்டது, எனக்கு இரட்டிப்பான வர வேண்டும் என்று கேட்டார். அந்த சுனேமி அந்த ஸ்திரீயுடைய வீட்டில் செல்லும்பொழுது அவர் சொல்கிறார், நம்ம வீட்டிற்கு வந்து போகிற இவர் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஹல்லேலூயா. நாம் வேலை பார்க்கிற ஸ்தலத்திலே, நாம் கூடியிருக்கிற ஸ்தலத்திலே நாம் ஆவியை பெற்ற நம்மை குறித்து
மற்ற மக்கள் சாட்சி சொல்கிறாரா, நம்மிடத்தில் வந்து போகிற இவர் ஒரு பரிசுத்தவான். ஹல்லேலூயா. பரிசுத்தம் ஆளுகை செய்யும். நான் சொன்னது போல பரிசுத்தம் ஆளுகை செய்யும். ஆண்டவர் சொல்லுகிறார், பகலை ஆள பெரிய சுடரை உண்டாக்கினார், இரவை ஆள சிறிய சுடரை உண்டாக்கினார். அதுபோல யோசேப்பு இந்த தேசத்தை ஆளுவதற்கு காரணம் அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற அவர் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்தார். ஹல்லேலூயா. நாம் வாசிக்கலாம் அப்போஸ்தலர் பணி, அதற்கு முன்பாக நாம் வாசிக்கலாம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 21, 22. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். உயிர்த்தெழுந்த இயேசு பரிசுத்த ஆவியை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தையும் கொடுக்கிறார். இதற்கு முன்பாக ஆண்டவர் பேய்களை துரத்தக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தார், நோய்களை போக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். அதற்கு அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இன்னொரு அதிகாரம், அந்த ஆவியை பெற்ற மனிதர்களுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியை ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். ஒரு உள்ளான வல்லமையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. இயேசுவோடு அவர்கள் சரீரத்திலே இயேசுவோடு இருக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு காரியத்தை தான் செய்தார்கள், வரங்களை பெற்றிருந்தார்கள். இயேசுவோடு சரீரத்தில் இயேசுவோடு இருந்ததை பார்க்கிலும் ஒரு பெரிதான காரியத்தை செய்யும்படிக்கு ஆண்டவர் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தார். ஹல்லேலூயா. நாம் வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 18வது அதிகாரம் 16வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, நான் போகாதிருந்தால் அவர் வரார். அப்பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை தம்முடைய சீடர்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவரை தம்முடைய சீடர்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஏனென்றால் ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படி. பெரிய காரியம் என்ன? அநேக நேரத்தில் நாம் வாசிக்கிறோம், எபேசியர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படி என்று. நாம் எது நினைக்கிறோம்? நமக்கு ஒரு வீடு கேட்டோம், 2 வீடு கொடுத்தோம், அப்படி அல்ல. நாம் நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்குள் கிரியை செய்கிற வல்லவருக்கு. ஹல்லேலூயா. முதலாவது வல்லமை நமக்குள் கிரியை செய்ய வேண்டும், நமக்குள் கிரியை செய்ய வேண்டும். இங்கே நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து ஒரு புதிய அதிகாரத்தை கொடுக்கிறார், புதிய பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்று புதிய ஏற்பாட்டு சபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒரு சாதாரணமானவர்கள் கிடையாது. இந்த காரியமானது ஒரு உலக பிரகாரமான வெளிப்படையான காரியம் அல்ல, ஒரு உள்ளான ஒரு பலன். ஆண்டவர் ஒரு உள்ளான பலத்தை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கிறார். அது நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? அருமையான பாஸ்டர் சொன்னது போல அவர்கள் ஒருமனப்பட்டு நாம் வாசிக்கலாம் அப்போஸ்தலருடைய நிருபம் அப்படி 2வது அதிகாரம் 1வது வசனம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரால் அந்த ஆவியின் பலனை பெற்ற அவர்கள், அதனுடைய ரிசல்ட் அதுதான். இயேசுவோடு இருந்தபோது அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டார்கள், வேலையை விட்டு விட்டார்கள், குடும்பத்தை விட்டு விட்டார்கள். ஆனாலும் அவர்களுக்குள்ளே சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள், அவர்களுக்குள்ளே பலன் இல்லை. ஆனால் இங்கு பார்க்கிறோம் ஒரு பெரிய ஒரு மாற்றம், உள்ளான ஒரு மாற்றம்.
வெளிப்படையான ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். ஹல்லேலூயா. அந்த உள்ளான மாற்றத்தினால்தான் அவர்களால் ஒரு மனமாய் அந்த இடத்திலே கூடி ஜெபிக்க முடிந்தது. இயேசு கிறிஸ்து கூட இல்லை, ஆனால் அவர்கள் உள்ளாக அந்த பெற்ற வல்லமையானது இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றிருக்கிற நாம் ஒரு மனமாய் நாம் வாழ்கிறோமா? ஒரு மனமாய் வாழ்கிறோமா? இந்த ஒரு மனத்தை அவர் கூடியிருக்கும் பொழுது அந்த நாளிலே ஒரு பெரிய ஒரு ஆரம்பம், ஒரு பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியிலே இறங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வாசிக்கலாம் அப்போஸ்தலர் அதிகாரம் 4வது வசனம் 32. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. விசுவாசிகளாய் எல்லாரும் ஒரே திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் பணி 2வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுரு 11 கூட எழுந்து நின்று. பேதுரு தனியாக நிற்கவில்லை. இன்றைக்கு நம்மை போல சமமான மனிதரிடத்திலே ஒரு மனமாக இருப்பது சாதாரண காரியம்தான். ஆனால் சாதாரண ஒரு சிறிய அந்த பெந்தெகோஸ்து நாளிலே மரியாள், இயேசுவை பெற்றெடுத்த மரியாள் மற்றவர்களோடு கூட சாதாரணமாய் ஒரு மனமாய் அவர்கள் கூடியிருக்கிறார்கள். உயர்வு தாழ்வு ஒன்றுமில்லை, அவர்கள் எல்லாரும் ஒரு மனமாய் அந்த இடத்திலே கூடியிருந்தார்கள். இன்றைக்கு நமக்கு வயதுக்கு ஒத்தவர்களை, நம்முடைய படிப்புக்கு ஒத்தவர்கள் சமமானவர்களை, ஊழியத்தில் நமக்கு சமமாய் வாழ்கிறவர்களோடு ஒரு மனமாய் இருப்பது சாதாரண காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையானது எல்லாருக்கூடையும் நாம் ஒரு மனமாய். நான் ஆரம்பத்திலே ரட்சிக்கப்பட்ட புதிதிலே ஒரு வயதான ஒருத்தர், அவரது சங்கரனில் இருந்தோம். அவர் ஒரு மனம் வேண்டும் என்பதற்காக முதலில் என்னை ஜெபம் பண்ண சொல்வார். அப்பொழுது நான் ஒரு சின்ன பையன்தான். அப்பொழுது அவர் சொல்வார், தம்பி நீங்கள் முதல்ல ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பார். இப்போ நினச்சி அவருடைய ஒரு தாழ்மையை நான் பார்த்தேன். பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு வல்லமையை கொடுக்கிறார். அந்த வல்லமையினால் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு மனமாய். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பூமியில் ஒரு மனப்பட்டு எதை கேட்டாலும். அவர்கள் ஒரு மனப்பட்டு அவர்கள் ஜெபித்த பொழுது அவர்களுடைய கூடியிருந்த இடம் என்ன செய்தது? அசைந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 20-21 வாசிக்கிறோம். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த வசனம், நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அடுத்த வசனம், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது கடைசி நாட்களில் ஒரு பெரிய நீண்ட ஜபத்தை செய்கிறார். 14வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு ஜபத்தை செய்கிறார். அந்த ஜபத்திலே இங்கு கூடியிருக்கிற நமக்காகவும் அவர் ஜபித்திருக்கிறார். சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இவர்களுக்காக அல்லாமல் இவருடைய வார்த்தை நிமித்தம் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் விசுவாசிக்கிறோம். நமக்காக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் ஜபித்தார். அவர் தம்முடைய சீடர்களுக்காக எதற்காய் ஜபித்தார் என்றால், ஆண்டவரே, இவர்களுக்கு வரங்களை கொடுக்க வேண்டும், இவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று அவர் ஜபிக்கவில்லை. ஒரு காரியத்திற்காக ஜபிக்கிறார், அவர்கள் ஒரு மனப்பாட்டில் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்கிறார், நான் அவரில் அன்பாயிருக்கிறது உலகம் அறியும்படிக்கு.
நாம் ஒருமனமாய் இருக்கும் பொழுதுதான் உலகம் இயேசுவை அறியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்ல அப்படியாய் ஜபிக்கவில்லை, இவர்கள் பெரிய பெரிய அற்புதத்தை செய்வதனால் உலகம் அறியும் என்று சொல்லவில்லை. அந்த வசனத்தை நாம் மீண்டுமாய் பார்ப்போம். 17வது அதிகாரம் 23ஆம் வசனம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களில் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபத்தை பாருங்கள். ஒரு நீண்ட ஜெபத்தை பண்ணுகிறார். அது முன்பாக சொல்கிறார், உலகத்திற்காய் வேண்டிக் கொள்ளாமல். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்காய் வேண்டிக் கொள்ளவில்லை, நமக்காக வேண்டிக் கொள்கிறார். அவருடைய இருதயத்தின் பாரமெல்லாம் ஒன்றுதான், என்னவென்றால் ஒருமனப்பாட்டில் நாம் தேறினவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருமனப்பாட்டில் நாம் தேறினவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சுயத்தை வெறுக்க வேண்டும், தம்முடைய தன்னலத்தை நாம் வெறுக்க வேண்டும். அன்று நாம் அப்போஸ்தலர் பணியிலே எழுப்புதல் ஆரம்ப காலத்திலே பேதுரு 11 கூட எழுந்து நின்று அதற்கு முன்பாக அவர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். யார் பெரியவன் யார் சிறியவன் என்ற எண்ணம் இருந்தது. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளான வல்லமை அவர்களை மாற்றியது. ஹல்லேலூயா. இன்றைக்கு வெளிப்புறமான ஒரு மாறுதலை கண்டு நாம், ஆனால் ஆண்டவர் விரும்புகிறார் அந்த வல்லமையானது ஒரு உள்ளான மாற்றத்தை தந்து அதன் மூலமாக ஒரு வெளிப்புறமான ஒரு உலகத்தை மாற்ற வல்லமை உள்ளது. விசுவாசிகள் பரிசுத்தாவின் வல்லமையை பற்றி உள்ளாக மாறும் பொழுது இந்த உலகம் தானாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. அந்த உலகம் மாறுவதற்காய் ஜெபிக்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் இந்த உலகத்திற்காய் ஜெபிக்காமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காய் எதற்காய் ஜெபிக்கிறார் என்றால் நாம் ஒருமனப்பிலே தேறினவர்களாய் இருக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவோடு கூட இருந்த சீடர்கள் அவர்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்ளாத இந்த ஒரு வல்லமையை அவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவினுடைய ஆவியை பெற்றவர் போது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வல்லமை இருந்தது. நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய நிருபம், அப்போஸ்தலருடைய பணி 13வது அதிகாரம் 1, 2, 3. அந்தியோகியா பட்டணத்திலுள்ள சபையிலேயே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுனுடைய கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசத்தை ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்ரு தீவுக்கு போனார்கள். வாசிக்கிறோம், அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை பண்ணி உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்க பொழுது நாம் அறிந்திருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிறார். நான் ஒரு முறை அப்படித்தான் பீகாரிலிருந்து ஊழியமே வேண்டாம் என்று தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டேன். 1994 நான் பீகாருக்கு சென்றேன். 96 தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டேன். அதன் பிறகு பெங்களூரில் ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூக்கு செல்லும் பொழுது எனக்கு வேலை கிடைத்து விட்டது. பெங்களூரில் ஒரு பெரிய ஆஃபீஸில் வேலை கிடைத்து விட்டது. அப்பொழுது ஒரு ரூமில் இருந்தேன். அப்பொழுது ஒரு பாடல் என்ற உள்ளத்திலே ஆவியானவர் கொடுத்தார். எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவர் அனுப்புகிறார். ஆவியானவர் இந்த சபையிலே பார்க்கிறோம். இந்த அந்தியோ சபையிலே ஆவியானவர் சொல்லுகிறார், பவுலையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காய் அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பெற்றினார். இந்த உலகமானது, நம்முடைய தேசமானது இன்றைக்கு தேவையுள்ள ஒரு தேசமாக இருக்கிறது. நம் சாட்சியிலே நாம் கேட்டபடி ஒரு தாலுகாக்கு ஒரு சர்ச்சு. நாங்கள் இப்பொழுது முஜஃபர்பூர் என்ற ஒரு மாவட்டத்தில் இருக்கிறோம். முழு மாவட்டத்திற்கும் எல்லாரையும் கூட்டி சேர்த்தால் 40 ஊழியக்காரர்கள் தான் இருப்பார்கள். ஒரு முழு மாவட்டத்திற்கு சொல்லுகிறேன். ஒவ்வொரு மாநிலமும் அந்த நிலைமையில் தான் இருக்கிறது. ஆவியானவர் பாரப்படுகிறார். அல்லேலூயா. ஆவியானவர் தேசத்திற்காய் பாரப்படுகிறார். பாரப்பட்டு என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். ஆவியானவர் அனுப்புகிறார். நாம் வேதத்தை பார்க்கும் பொழுது பிதாவானவர் அனுப்பினார். இன்றைக்கு அருமையான பாஸ்டர் ஐயாவும் அந்த பாட்டில் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார், ஆவியானவரும் அனுப்புகிறார். திரியேக தேவன் ஊழியர்களை ஆங்காங்கே அனுப்புகிறார். சொல்லப்பட்டிருக்கிறது, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள், பிரசங்கப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார் என்று, கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள். தேவன் ஜனங்களை அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகை மட்டும் அனுப்பப்படுதல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. திரியேக தேவன் ஜனங்களை அனுப்புகிறார். நாம் நினைத்து விடலாம், மிஷினரி ஊழியங்களை ஒரு காலகட்டத்தில் நிறுத்தி விடலாம் என்று. இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகை வரைக்கும் ஆவியானவர் பாரப்பட்டு என்ன செய்கிறார்? ஜனங்களை. இங்கு நாம் தெளிவாக பார்க்கிறோம், அந்தப்படி அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு, ஆவியானவர் சபையின் மூலமாய் ஜனங்களை அனுப்புகிறார். நாம் வெறுமடியாய் கொடுப்பது மட்டுமல்ல, நம் சபையிலிருந்து அநேக ஊழியர்கள் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் பாரப்படுகிறார். இன்னும் அதிகமான தேவைகள் இருக்கிறது தேசத்திலே. நம்முடைய தேசம் ஒரு தேவை நிறைந்த தேசம். மக்கள் தாகமாக இருக்கிறார்கள். மக்கள் இன்றைக்கும் சுவிசேஷத்திற்காக தாகமாக இருக்கிறார்கள். சாட்சியிலே கேள்விப்பட்டபடி தூரத்திலிருந்து மக்கள் வருகிறார்கள். ஒரு முறை கூட ஆண்டவரை பற்றி அறியாமல் வாழ்கிறார்கள். ஒரு முறை அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் சொன்னார்கள், நம்முடைய இந்திய தேசத்திலே 90% ஊழியங்கள் ஆண்டவரை அறிந்த 10% மக்கள் மத்தியில் தான் செய்யப்படுகிறது. ஆனால் 10% ஊழியங்கள் ஆண்டவரை அறியாத 90% மக்கள் மத்தியிலே செய்யப்படுகிறது. உண்மையிலே நம் ஆவியானவருடைய சத்தத்தையும் ஆவியானவருடைய பாரத்தையும் நாம் கேட்போமானால், ஆண்டவருடைய திட்டமான வார்த்தை, ஆண்டவர் நீ போ என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் அந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, 13வது அதிகாரத்திலே உலகத்தை குறித்து சொல்கிறது. யார் ஆண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏரோதுவை குறித்து சொல்லப்படுகிறது. அதிலே சொல்லப்படுகிறது, வாசிக்கலாம். 1வது அதிகாரத்தை வாசிக்கலாம். 1வது வசனத்தை வாசிக்கலாம். அந்தியோகிய பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரனாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாக ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயனும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதர்களாயும் இருந்தார்கள். 2வது வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அவர்கள் ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய தேவையில்லை, ஆண்டவர் தன்னுடைய தேவையை சபைக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் உபவாசிக்கிறோம், ஆராதிக்கிறோம்.
நிறைய பேர் என்ன செய்கிறோம்? ஜபத்திற்காக உபவாச ஜபத்திற்கு வருகிறோம். பிரியமானவர்களே, உபவாச ஜபத்தில் வருவது நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுவதற்கல்ல, ஆண்டவருடைய தேவையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஊழியத்திற்காக. இன்றைக்கும் ஒவ்வொரு சபையும், இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு மிஷினரிகளை அனுப்புவார்களானால் இந்த இந்திய தேசத்திலே ஊழியர்களுக்கு குறைவே இருக்காது. ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவர் சொன்னார், எனக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள், லாசருவை உயிரோடு எழுப்புவதற்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள், அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. ஒரு காரியத்திற்காய் சொன்னார், வேலையாட்கள் குறைவு, அறுப்பு மிகுதி, அறுப்பின் எஜமானனை வேண்டிக் கொள்ளுங்கள், அறுப்புக்கு தம்முடைய வேலையாட்களை அனுப்பும்படிக்கு. ஆண்டவருடைய ஏக்கம் அதுதான், ஆண்டவருடைய ஏக்கம் அதுதான். நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். அநேக நேரத்திலே நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் செயலாற்றாமல் விட்டு விடுகிறோம். சாத்தானுடைய வஞ்சகம் அதுதான். ஆண்டவரிடத்தில் ஜெபித்து நாம் செயல்பட வேண்டும். நெகேமியா ஜெபித்தார், ஜெபித்து விட்டு அரண்மனையிலே சுகமாய் வாழவில்லை. ஜெபித்த உடனே ராஜாவிடத்திலே சொல்லி அனுமதி கேட்டு அவர் என்ன செய்கிறார்? அந்த அலங்கத்தை கட்டும்படி செய்கிறார். நாம் இங்கு ஜெபித்து விட்டு கண்ணீர் விடுகிறோம், அழுகிறோம். ஆனால் அதற்காக எந்த காரியத்தையும் செய்யாமல் நாம் இருப்போமானால் நம்முடைய ஜெபத்திற்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமில்லை. வேதம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது, ஆவி இல்லாத சரீரம் செத்ததாயிருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது. ஆவியானவர் பாரப்படுகிறார், ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். எதற்காக உதவி செய்கிறார்? நாம் வேண்டிக் கொள்கிறது இன்னும் என்று அறியாதிருக்கிற வேளையிலே அவர் என்ன செய்கிறார்? வாக்கு கடங்காத பெருமூச்சிலோடு வேண்டுதல் செய்கிறார். வாசிக்கலாம், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 13வது அதிகாரம் 49, 50, 51, 52. கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கு பிரசித்தமாயிட்டு, யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னாபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்குள்ளே புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, ஆவியானவருடைய தெளிவான சத்தத்தை நாம் கேட்கும்போது ஒரு காரியம் நடக்கும். கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. ஹல்லேலூயா. உபவாசித்து ஆராதனை பண்ணி பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை அவர்கள் தெளிவாய் கேட்டு அதன் கிரியையிலே நடப்பிக்கும் பொழுது வேதத்தில் முடிவு பெறுகிறது, கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. ஹல்லேலூயா. முஜவர்பூரிலே நாங்கள் ஒரு சிறிய சபை தான் இருக்கிறது. சபையில் வருகிறவர்கள் நாங்கள் சொல்லிவிட்டோம், சபையில் வந்து யாரும் விசுவாசிகளாக இருக்கக்கூடாது, எல்லோரும் ஊழியம் செய்ய வேண்டும். அந்த ஒரு சபையின் மூலமாய் இன்றைக்கு 18 இடங்களிலே ஆண்டவர் சபைகளை ஆரம்பிக்க உதவி செய்திருக்கிறார். மக்கள் சபைக்கு வருவார்கள். அவர்கள் என்ன செய்வோம்? அவர்கள் கிராமத்திலிருந்து ஒரு 40 பேர் வருவார்கள். உடனடியாக அவர்கள் கிராமத்திலே ஒருவர்களை ஏற்படுத்தி அங்கே ஆலயத்தை கட்டி அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. அந்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிற, ஆவியானவருடைய பாரத்தை ஏற்று கீழ்ப்படுகிற சபையின் மூலமாக ஆண்டவருடைய வசனமானது அத்தேசமெங்கும் பிரசித்தமாகும். ஹல்லேலூயா. வெறும் ஜபத்தோடு மாத்திரமல்ல, நம்ம ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆவியானவர் அனுப்புகிறார், ஆவியானவர் அனுப்புகிறார். வெறும் ஆவியானவரை பற்றி நாம் துள்ளி குளிப்பதற்கோ சந்தோஷப்பட்டு பாடுகிறதற்கோ கைத்தட்டி ஆர்ப்பரிப்பதற்கோ ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் ஆண்டவருடைய பாரத்தை நம் மத்தியிலே, நம் உள்ளங்களிலே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு பாரம் உண்டு. ஆண்டவர் இந்த தேசத்தை குறித்து ஒரு பாரப்படுகிறார். அந்த பாரத்தை ஆண்டவர் நம்மோல் கொண்டு வருகிறார். அதன் பிறகு நாம் வாசிக்கிறோம், அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். எப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள்? நாம் வாசிக்கிறோம், 50வது வசனத்தை வாசிக்கிறோம்.
யூதர்கள் பக்தியும் கனமுமுள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். அடுத்த வசனம். இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். உபத்திரவத்தின் மத்தியிலே சுவிசேஷத்தை சொல்லுகிறதுனால் வரும் உபத்திரவத்திற்கு பின்பாக சீடர்கள் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. நாம் எப்பொழுது நிரப்பப்படுகிறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் மட்டும் நிரப்பப்படுகிறோமா, அல்லது மற்றவர்கள் நம்மை தூசிக்கும் பொழுது, மற்றவர்கள் நமக்கு எதிராய் துன்புறுத்தும்படி செய்து நமக்கு விரோதமாய் பெரிய பெரிய முதலாளிகள் எழும்பும்போது நாம் ஆவியினால் நிரப்பப்பட்டு சந்தோஷத்தினால் நிரப்பப்படுகிறோமா? அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது, சீடர்கள் சந்தோஷத்தினால் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்யும் போது வருகிற சந்தோஷத்தை தவிர இந்த உலகத்தில் வேறு ஒரு சந்தோஷமும் கிடையாது. அல்லேலூயா. ஒரு முறை நானும் என்னுடைய மனைவியும் ஒரு தூரமான ஒரு இடத்திற்கு சென்று விட்டோம். அன்னைக்கு முழு இரவு ஜெபம். வைசாலி என்ற இடம். வைசாலி என்ற இடம் என்றால் அது புத்தர் தவம் இருந்த இடம். அந்த இடத்துல ஒரு முழு உர ஜெபம் வைத்திருந்தார்கள். நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போய் விட்டதுனால லேட் ஆகிவிட்டது. உடம்பு ரொம்ப அசதியாக இருந்தது. அப்போ நான் என்னுடைய மனைவிடத்தில் சொன்னேன், இன்றைக்கி வேண்டாம், நம்ம அவங்களே நடத்திக்கிடணுன்னு. அவர் சொன்ன, இல்லை நம்ம போயிடலாம் அப்படின்னு. ஆவியானவர் உள்ளத்தில் பேசினார், போய்விடலாம் என்று. வீட்டுக்கு வர 10:30 மணி ஆகிட்டு. அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்ரு, அதன் பிறகு அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் போனோம். நைட்டு 11 மணி ஆகிட்டு அந்த இடத்துல போய் சேர நைட்டு 11 மணி ஆகிவிட்டது. ஆனாலும் நாங்கள் உடல் சோர்வோடு அங்கு சென்று அங்கு நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அவர்கள் எல்லாரும் முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டு அழுது ஏம்பி முட்டை மாடியில் நாங்கள் ஜெபித்தோம். ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கதறி அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த இடத்திலே ஒரு ஆலயம் கட்டப்பட ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அப்பொழுது அதன் பிறகு உள்ள ஒரு மகிழ்ச்சியானது ஒரு விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷத்தினாலே ஆண்டவர் நிரப்பினார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாரத்தை பெற்று அதை நாம் ரிலீஸ் பண்ணும் பொழுது அதில் ஒரு உள்ளான ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. இந்த உலகத்திலே ஆவியானவர் ஆண்டவருடைய இரத்தத்தை சிந்தி ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து நமக்கு கொடுத்த விலையேறப்பட்ட பரிசுதான் ஆவியானவர். அந்த ஆவியானவர் நமக்குள் இருப்பது சாதாரண காரியத்தை அல்ல, விலையேறப்பட்ட ஆத்துமாக்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவதற்கு தான் இந்த விலையேறப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வெறும் பாட்டு படித்து சந்தோஷப்படுவதற்கு அல்ல, வெறும் உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்குமா கும்பளை பிள்ளை பிறக்குமா என்று குறி செல்வதற்கு அல்ல, தேவ பாரத்தை பெற்று தேவ சித்தத்தையும் தேவ ராஜ்யத்தையும் இந்த பூமியிலே கொண்டு வரும்படிக்கு ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீடர்கள் இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை முழுவதுமாய் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் ஆவியானவரால் நடத்தப்பட்டார்கள். எங்கள்கிட்ட நாங்கள் ஒரு 25 பேர் ஊழியம் செய்கிறோம். எல்லாரும் சொல்வேன், நம்முடைய ஐக்கியத்துக்கு டைரக்டர் ஒரு மனிதன் கிடையாது, நம்முடைய ஐக்கியத்தின் டைரக்டர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் தான் நமக்கு ஆவியானவர், அவர் தான் நமக்கு டைரக்டர். அவர் டைரக்டராக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு குறைவும் கிடையாது. ஆவியானவர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ, எங்கு போக வேண்டும் என்று சொல்கிறாரோ நீங்கள் அங்கே என்ன செய்யலாம், செய்யலாம். அவர்கள் எல்லோரும் கைகளை வைத்து பவுலையும் பர்னபாவையும் சந்தோஷமாக அனுப்பினார்கள். ஒரு முறை தியோடர் வில்லியம்ஸ் ஐயா ஒரு பிரசங்கம் பண்ணார்கள். ஒரு இடத்திற்கு மிஷினரி ஊழியம் செல்ல வேண்டும், ஆனால் அந்த இடத்திற்கு போய்விட்டு திரும்பி வரவே முடியாது. போனால் அங்கே கரும்பு தோட்டத்தில் அடிமையாய் செல்ல வேண்டும். அப்பொழுது ஒரு போதகர் அழைப்பு கொடுத்திருக்கிறார், அந்த இடத்திற்கு யார் செல்லுவார்கள், அங்கு போனால் திரும்பி வரவே முடியாது என்று. அப்பொழுது அவர் நினைத்தார் வயதானவர்கள் எழும்புவார்கள் என்று. ஆனால் 2 வாலிபர்கள் கையை தூக்கினார்களாம். அப்பொழுது அவர் கேட்டாராம், போதகர், நீங்கள் உண்மையிலே அர்ப்பணித்து போகிறீர்களா, அந்த இடத்திற்கு போனால் திரும்பி உங்களால் வரவே முடியாது என்று. அவர்கள், நாங்கள் உண்மையிலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோம், நாங்கள் போகிறோம் என்றார்களாம்.
அவர்கள் போகும்பொழுது சபையார் எல்லோரும் அவர்களை வழிவிட்டு அனுப்பியிருக்கிறார்கள். கடைசியில் அவர்கள் கையை காட்டிக்கொண்டு அசைத்து கொண்டு கடைசியாக பார்க்கிறோம், இந்த மக்களை நாங்கள் கடைசியாக பார்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திற்கு கடந்து சென்று விட்டார்களாம். அவருடைய அம்மா தினந்தோறும் கடற்கரையில் வந்து பார்த்து பார்த்து பைத்தியமாகி விட்டார்களாம். இந்த பிரசங்கத்தை பண்ணும் பொழுது ஒரு நாட்களில் அநேகர் தங்களை மிஷினரி ஊழியங்களுக்காக ஒப்புக் கொடுத்தார்கள். ஆவியானவருடைய சத்தம் என்பது விளையாட்டல்ல, சாதாரணமான காரியம் அல்ல. ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கிற நாம் அதற்கென்று ஒரு விலைக்கரையத்தை செலுத்த வேண்டும். பிதா அனுப்புகிறார், இயேசு அனுப்புகிறார், பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிறார். திரியேக தேவன் இன்றைக்கு வரைக்கும் உலகத்திற்குள்ளே மக்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் 2ஆம் வருகை வரைக்கும் சபையானது அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 20வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராக இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இங்கு பவுல் சொல்லுகிறார், ஆவியினால் கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கு எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறிவேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆவியினால் கட்டுண்டு. எப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு ஆவியானவர் கொண்டு செல்கிறார்? ஒரு சாதாரணமான இடத்திற்கு அல்ல. இன்றைக்கு நிறைய பேர் சொல்கிறார்கள், ஆண்டவர் என்னை சிங்கப்பூர் அழைக்கிறார், அமெரிக்காவுக்கு அழைக்கிறார், ஆவியானவர் இங்கே அழைக்கிறார் என்று. ஆனால் இந்த தேசத்திலே ஆண்டவர் அறியாத கோடான கோடி மக்களுக்காய் யாரும் சொல்ல மாட்டார்கள் ஆண்டவர் என்னை அழைக்கிறார் என்று. ஆண்டவர் யாரும் சொல்ல மாட்டார்கள் ஆண்டவர் அந்த இடத்தை குறித்து எனக்கு ஒரு பாரத்தை கொடுக்கிறார் என்று. இந்த இந்தியா முழுவதும் ஆண்டவர் நேசிக்கிறார். கடினமான பகுதிகளை ஆண்டவர் நேசிக்கிறார். பீகாரிலே, வட பீகாரிலே மிஸ்ரர்களின் கல்லறை என்று சொல்லப்பட்டது. ஒரு காலத்திலே FMBB IMS எல்லாம் அந்த இடத்திலே இது கனி கொடுக்காத இடம், வறண்ட நிலம் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள். அந்த இடத்திலே சாதாரணமான எங்களை கொண்டு ஆவியானவர் கிரியை செய்கிறார். எல்லா இடத்திலும் ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்க பவுலை போல ஆட்கள் இல்லை. பவுல் சொல்லுகிறார், ஆவியில் கட்டுண்டவனாய் ஆவியானவர் என்னை நடத்துகிறார். எப்படிப்பட்ட இடங்களில் எங்களை நடத்துகிறார் என்றால் உபத்திரவங்களும் கட்டுகளும் எனக்கு வைத்திருக்கிறது என்று. ஒருவேளை சில இடத்துல சென்று, கிராமத்தில் சென்று நம்ம அடி வாங்கினால் சொல்லிவிடுவோம் ஆண்டவர் சித்தம் இல்லாமல் வந்து விட்டோம் என்று. அப்படி இல்லை, ஆண்டவர் அந்த இடங்களில் தான் நம்மை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. சொல்லுகிறார், அதை குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையா எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் பிரசங்கத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். ஆவியின் நிறைவை பெற்ற நாம் எதற்காகவும் கவலைப்பட மாட்டோம். ஒரே ஒரு காரியத்திற்காக தான் கவலைப்படுவோம், தேவன் நமக்கு தந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு அதனால்தான் ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாடுகிறார், கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த
நமக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவர் அவருடைய சித்தத்தை செய்ய நம்மை வழிநடத்துகிறாரா, அல்லது நாம் சுய சித்தத்தையே செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து பாரமில்லாமல் நாம் ஆவியை பெற்ற மனிதர்கள் என்று சொன்னோமானால் நம்மை நாமே வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலருடைய பணியிலே ஆவியை பெற்ற மக்களுடைய முழு மூச்சியும் ஊழியம் ஆத்தும பாரத்தினால் நிறைந்திருந்தது. அவர்கள் ஆவியை பெற்ற அந்த நாள் முதற்கொண்டு அந்த அப்போஸ்தலர் பணியின் கடைசி வரைக்கும் ஒவ்வொருவரையும் ஆவியானவர் ஒவ்வொருவரும் நிரப்பி அவருடைய ஊழியத்திற்காகவும் அழிந்து போகிற மக்களுக்காக தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறாரே தவிர இந்த உலகத்தின் காரியங்களுக்காக அல்ல. அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தங்கள் எல்லாவற்றையும் விட்டு அப்போஸ்தலருடைய அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4வது அதிகாரம் 31வது வசனம், 31 34 வரை வாசிக்கலாம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்கு உள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து. ஹல்லேலூயா. ஒருவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தானால், பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளத்திலே இருந்தாரானால், இந்த உலகம் எதை மேன்மையாக எண்ணுகிறதோ அது அவர்களுக்கு அருவருப்பாக தோன்றும். இந்த உலகம் பணத்தையும் புகழையும் மேன்மையாக எண்ணுகிறது. ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதனுக்கு அதெல்லாம் ஒரு குப்பையாக தோன்றும். பவுல் சொல்லுகிறார், உலகத்திற்கும் மனிதருக்கும் தூதர்களுக்கும் நான் வேடிக்கையானேன். உலகத்தால் குப்பையிலும் நான் குப்பையும் அழித்து போடப்பட குப்பையை போல ஆனேன் என்று பவுல் சொல்லுகிறார். நாம் அபிஷேகம் பெற்றிருந்தால் உலகம் நம்மை பைத்தியக்காரர்கள் என்று தான் சொல்லும். ஞானவான்கள் என்று சொல்லாது, உலகத்தில் அறிவாளிகள் என்று சொல்லாது. அப்போஸ்தலர் பணியுடைய நடவடிக்கைகளை நாம் படித்து பார்க்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு ஏதோ ட்ராக்கில் போயிட்டுருக்கிறோம். ஆவியானவரை எதையோருக்காக நாம் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆராதனை நல்லது தான், ஜபம் நல்லது தான். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஜபத்தோடு ஆராதனையோடு நின்று விடாமல் கிரியைகளிலே நடப்பிக்கும்படிக்கு நம்மளை ஆண்டவர் வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் பணியிலே அவர்கள் உபவாசித்து ஆராதனை பண்ணவில்லை. ஆண்டவர் அவர்களை அனுப்பி அறியப்படாத இடங்களிலே இந்த உலகத்தை கலக்கிறவர்களாய் ஆண்டவர் என்ன செய்தார்? மாற்றி ஆவியானவர் கிரியை செய்தார். இந்த கடைசி நாட்களிலும் ஆண்டவர் ஒரு எழுப்புதலின் காலத்தில் வந்திருக்கிறோம். ஆவியானவர் எங்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஜனங்கள் கண்ணீரோடு ஜெபித்து அழுது ஆவியானவர் அந்த மக்களுக்காய் வட மாநிலங்களிலே முதலாம் தலைமுறை கிறிஸ்தவர்கள் தங்கள் குடும்பத்தினருக்காய் அழுது ஜெபிக்கிறார்கள் என்றால் அது ஆவியானவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அற்புதங்கள் நடைபெறுகிறது, எல்லாம் நடைபெறுகிறது. ஆனால் அதைவிட மேலான காரியம் எழுப்புதலும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு வருகிறது தான். ஒரு வசனத்தை படிப்போம். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவி, தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நம்முடைய மேல் ஆவியானவர் இருந்தார் என்றால்
நாம் என்ன செய்வோம்? இருதயம் நொறுங்குண்டவர்களை நாம் தேடி செல்வோம், காயம் கட்டுவோம், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும். இன்றைக்கு ஒவ்வொருவரும் இன்றைக்கு கட்டுகள் இருக்கிறது, ஒவ்வொருவரும் சிறைப்பட்டு இருக்கிறார்கள், சமுதாயத்தினாலே சிறைப்பட்டு இருக்கிறார்கள், அநேக காரியங்களால் அவரை சிறைப்பட்டு வாழ்கிறார்கள். ஆனால் நமக்குள் ஆவியானவர் இருந்தால் நம் மூலமாய் இந்த கிரியை நடைபெறும். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து நாம் பார்த்தோம். முதலாவது, ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் முதலாவது நாம் பாவத்தை வெறுக்கிறவர்களாய் காணப்படும். சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாவம் இந்த உலகத்தை கண்டித்து முதலாவது நம்மை கண்டித்து உணர்த்துவார். நாம் ஒரு சிறு பாவம் செய்யும்போது ஆண்டவர் நம்மை கண்டித்து உணர்த்துவார். அதனால் தான் தாவீது சொல்கிறார், தேவனே சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும். முதலாவது நம்முடைய பாவத்தை நாம் பாவம் செய்துவிட்டு அதனுடைய உணர்வே இல்லாமல் இருந்து வெறும் நம் சபையில் வரும்போது ஆவியின் நிறைவை பெற்றோம் என்று நாம் நினைத்திருந்தால் நம்மை நாமே ஏமாற்றுவர்களாக இருப்போம். அந்த ஆவியானவர் ஒவ்வொரு நாட்களிலும் ஒரு சிறிய காரியத்தை கூட என்ன செய்கிறார்? நமக்கு உணர்த்துகிறார். சிறிய கசப்பை கூட நமக்கு என்ன செய்கிறார்? சுட்டி காட்டுகிறார். சிறிய கோபமான வார்த்தைகளை பேசும்பொழுதும் ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறார். அதுதான் உண்மையான ஆவியை பெற்ற, அபிஷேகம் பெற்ற மனிதனுக்கு அடையாளம். இரண்டாவதாக, ஒரு ஆவியை பெற்ற மனிதன், அவர்கள் எல்லாவற்றையும் தனக்குள்ளதை தனக்கென்று அவர்கள் வைத்துக் கொள்ளவில்லை. சுயநலத்தை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எடுத்து போடுகிறார். இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு செல்போனை கூட யாருக்கு கொடுக்க மாட்டோம். ஆனால் அப்போஸ்தலர் பணி காலத்திலே அந்த ஆவியானவர் இறங்கின பொழுது அவர் என்ன செய்தார்கள்? தனக்குள்ளவளை தனக்கென்று வைக்காமல் பகிர்ந்து கொடுக்க ஆரம்பித்தார்கள். சபையானது ஆவியை பெற்ற சபையின் அடையாளமாக இருந்தது. அடுத்து அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த உலகம் எதை மேன்மையாக எண்ணினதோ அதெல்லாம் பாதத்திலே வைத்தார்கள். இந்த உலகம் பணம், அழகு, பெருமை எல்லாவற்றையும் மேன்மையாக வைக்கிறது. சில நாட்களிலே ஆவியில் நிறைந்து ஜெபித்து வரும்பொழுது மற்ற பணக்காரர்களை பார்க்கும் பொழுது அவர்களை கண்டு பொறாமை இல்லை, அவர்களை கண்டு பரிதாபம் தான் வரும். ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய பரிசுத்தையும் அறியாமல் இருக்கிறார்களே என்று. இன்னும் நாம் உலகத்தை மேன்மையாக எண்ணிக்கொண்டிருந்தோமானால் அந்த அபிஷேகம் நம்மிடத்தில் இல்லை என்று தான் அர்த்தம். அடுத்து, ஆவியானவருடைய பாரம். கடைசி நாள் வரைக்கும் ஆவியானவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். இன்னும் அனுப்ப வேண்டும், ஒவ்வொரு நாளும் அனுப்ப வேண்டும். ஏனென்றால் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில்தான் ஆமேன் என்று சொல்லப்படவில்லை, யாக்கோபு புஸ்தகத்திலும் ஆமேன் என்று சொல்லப்படவில்லை. ஆண்டவர் வருகிற வரைக்கும் ஆவியானவருடைய கிரியை நடந்து கொண்டே இருக்கும். இதே வசனம்தான் ஆண்டவர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அனுப்புகிறார், திரியேக தேவன் அனுப்புகிறார். அறியப்படாத மக்களுக்காக ஆவியானவர் அவர்கள் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவருடைய பாரம் அவர்கள் மேல் வெளிப்பட்டபடினால் அவர்கள் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இன்னொன்று, ஆவியானவர்களை நடத்துதல் விஷயம் ஏதோ வசதியான இடங்களுக்கு அல்ல, சுகமான வாழ்க்கைக்கு ஆவியானவர் நம்மை நடத்தவில்லை. ஆவியானவர் கட்டுகளும் உபத்திரவங்களும், எந்த இடத்துல எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறதோ, எந்த இடத்துல பிஜேபி சர்க்கார் வலுவாக இருக்கிறதோ, எந்த இடத்துல விஸ்வ பரிசுத்த அருவாக இருக்கிறதோ அங்கு நம்மை மனிதர்கள் அல்ல ஆவியானவர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துக்கு இருள் சூழ்ந்திருக்கிறதோ அந்த இடத்திலே வானாதி தேவாதி தேவனாய் ஆவியானவர் என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். அதனால்தான் பவுல் சொல்கிறார், ஆவியில் கட்டுண்டவனாய் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கட்டுகளையும் உபத்திரத்தையும் கண்டு அபிஷேகப்பட்ட மனிதன் ஒரு நாளும் பயப்பட மாட்டான், அதை கண்டு பரிகசிப்பான். ஹல்லேலூயா. இன்றைக்கு கட்டுகளை உபத்திரங்களை கண்டு ஐயோ அவர்களை அடிக்கிறார்களே இவர்களை அடிக்கிறார்களே என்று கலக்கத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அபிஷேகம் பெற்ற மனிதன் அதை கண்டு கலங்காமல் அதை பரிகசித்து அதற்கு முன்பாய் சென்று, அதற்கு முன்பாக இந்த கட்டுகளும் உபத்திரத்தை விட மேலானது ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். அதற்காக நாம் பெற்ற அபிஷேகம் கட்டுகளை பார்க்காது, உபத்திரவங்களை பார்க்காது, அவர் பெற்ற அழைப்பை மாத்திரம் பார்த்து அதன் மத்தியிலும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய நமக்கு உதவி செய்யும். நாமும் ஆவியால் நிறைப்பப்பட்டு ஆவியினால் நடத்தப்படுவோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் கண்களை மூடி வைப்போம். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும்?